பொதுவாகவே நாம் மற்றவங்களுக்கு செய்கிற உதவியாகட்டும், இல்லை மற்றவங்க கிட்ட காட்டுற கருணையாகட்டும், இது எல்லாமே ஒரு அன்போட வெளிப்பாடாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்க செய்கிற உதவிகளை ஒரு பெருமைக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன சின்ன உதவி செஞ்சால் கூட அதை உடனே ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, இந்த மாதிரி பலவிதமான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி செய்கிற உதவி எந்த ஒரு பலனையுமே தராது. இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னர் ரொம்ப நல்ல மனிதர், எல்லா மனிதர்கள்கிட்டையுமே ரொம்ப அன்பாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்துருவார். அவருடைய ரதத்தில் நிறைய உணவுப் பொருட்களை ஏற்றிக்குவார். சாப்பாடாகட்டும், பழங்களாகட்டும், காய்கறிகளாகட்டும், இந்த மாதிரி எல்லா உணவுப் பொருட்களையுமே எடுத்துக்குவார். போகிற வழியில் யாரெல்லாம் பசியோடு இருக்காங்களோ எல்லாருக்குமே உணவை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே போவார். இவர் அந்த ரோட்டில் இருக்கிற தெருநாய்களுக்கு முக்கியமாக சாப்பாடு கொடுப்பாரு. ஏன்னா அந்த நாய்களுக்கு யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதனால் தினமுமே காலையில் போயிட்டு அந்த நாய்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மன்னர் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு சமயம் எப்பவும் போல் அவர் ரதத்துலேருந்து இறங்கி அங்கே இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் பக்கம் இருந்த அவருடைய மந்திரி ஒருத்தர் மன்னரை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. மன்னா, உங்களை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ கருணையாக இருக்கிற மனிதரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி மன்னரை புகழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்ட உடனே மன்னருக்கு அப்படி மெய் சிலிர்த்து போயிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ பெரிய மனிதர் போலியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளாரே ஒரு கர்வம் வந்துடுச்சு. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு துறவி ஒருத்தர் அவர் அறியாமலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சிரிக்கிறத பார்த்த உடனே மன்னருக்கு கோபம் வந்துடுச்சு. என்னங்கய்யா, என்ன பிரச்சனை? இந்த மந்திரி என்னை பெருமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பெருமைக்கு நான் சொந்தக்காரன் தான். ஏன்னா நான் தினம் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற தெருநாய்களுக்கு தினம் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு பெருமையான விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் பெருமைப்படுறதுல அவன் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, மன்னா, உதவி வேணால் நீங்கள் செய்யலாம், இந்த சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களை செய்ய வைக்கிறதே அந்த பரம்பொருள் தான். அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அதோட மொத்த பலனுமே கடவுளுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த மன்னருக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. என்னங்க ஐயா சொல்கிறீங்க? நான் தான் ஒவ்வொரு நாளும் இந்த ரதத்தில் நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாய்களுக்கும் சாப்பாடு அளிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சா இந்த சாப்பாடை நிறுத்திட முடியும். நான் நினச்சாதான் இந்த சாப்பாடை போட முடியும். இதுக்கு நடுவில் உங்கள் கடவுள் எங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் மறுபடியும் அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருங்க மன்னா, நான் சொன்னது உண்மைதான். கடவுள் நினச்சதுனால தான் நீங்களே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் செய்கிற உதவியை எப்போவுமே அன்போடு செய்யுங்க. இந்த மாதிரி பெருமைக்காக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னனோட மூஞ்சிக்கு நேராகவே அந்த விஷயத்த துறவி சொல்லிட்டாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஐயா, நீங்கள் என்னை தவறாக பேசிட்டீங்க. நாளையிலேருந்து நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து மன்னர் ஒரு புதுவிதமாக ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னன்னா, தினமும் காலையில் எப்பவும் போல் அந்த சாப்பாடு பொருட்கள்லாம் எடுத்துக்குவார். ஆனால் யாருக்குமே சாப்பாடை கொடுக்க மாட்டார். காலையில் எப்பவும் போல் அந்த ரதத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார். அங்கே இருக்கிற தெருநாய்கள் எல்லாம் இவருடைய வண்டியை பார்த்த உடனே கூடவே ஓடி வருங்க. எப்படியோ ஒரு வழியாக சாப்பாடு வந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில். ஆனால் இவர் வண்டியை நிறுத்தவே மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் போய்கிட்டே இருப்பார். இவர் அந்த நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தார். இவர் என்ன நிரூபிக்கலான்னு பார்த்தாருன்னா, இவர் நினைச்சாதான் அங்கே இருக்கிற நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். இது கடவுள் செயல் கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தினம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். ஆனால் யாருக்குமே கொடுக்க மாட்டார். இப்படியே ஒரு சில வாரங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நாய்கள் எல்லாமே உடல் எல்லாம் அப்படியே மெலிஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப எலும்பு தோலுமாக ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க. அதை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இப்போ அந்த துறவி எங்கே இருக்கார், அவரை தேடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை பிடிச்சி கொண்டு வர சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற வீரர்கள் அந்த துறவியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அவரை பார்த்துட்டு, ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உதவிகள் எல்லாமே நான் செய்யலை, என்னை கடவுள் செய்ய வைக்கிறாருன்னு சொன்னீங்க. நான் செய்கிற அந்த உதவிகளை நினச்சி நான் பெருமைப்பட்ட போது அப்படிலாம் பெருமைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் இந்த நாய்களுக்கு உணவளிக்கிறத நிறுத்திட்டேன். அதனால் என்னாச்சுன்னு பாருங்கள், எல்லா நாய்களுமே ரொம்ப மெலிஞ்சு எலும்புதுலுமாக மாறிடுச்சிங்க. இப்போ சொல்லுங்கள், நான் நினச்சாதான் இந்த நாய்களுக்கு சாப்பாடு போட முடியும். இது ஒன்றும் கடவுள் செயல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, மன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் சாப்பாடு போடலாம் கூட அந்த நாய்கள் உயிரோடு தான் இருக்குதுங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பாடு போடலை, ஆனால் அந்த நாய்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்குதுங்க. இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மன்னர் சொல்கிறாரு, ஐயா அதெல்லாம் சரிதான், இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் மட்டும் சாப்பாடு போடலை அப்படின்னா இந்த நாய்கள் எல்லாமே செத்து போயிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, இப்போவாது நீங்கள் உணருங்க, நான் தான் எங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ துறவியுமே எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, எப்பவும் போல் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ரதத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாரு. வரும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு அவருடைய ரதத்தோட ஒரு சக்கரம் அப்படியே கலண்டு விழுந்துடுது. ரதம் ஒரு பக்கம் கொடை சாஞ்சு மொத்த பொருட்களும் கீழே சிதறி கிடக்குது. மன்னர் தலை குப்புற கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு நிறைய அடிபட்டுருச்சு. அந்த காயத்தோட அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் எல்லாமே வேகமாக ஓடி வருதுங்க. அதை பார்த்த உடனே மன்னருக்கு பயம் வந்துருச்சு. இந்த நாய்கள் வர வேகத்தை பார்த்தா என்னை கடிச்சு கொதிடும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த நாய்கள் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் அங்கே இருக்கிற சாப்பாட்டை எதுவுமே தொடலை. இந்த நாய்கள் அந்த மன்னரை சுற்றி உக்காந்துக்கிட்டு மன்னரை பாதுகாக்கிற வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிருச்சிங்க. அந்த சமயம் அந்த துறவியுமே அங்கே வராரு. வந்தவர் மன்னரை பார்த்து, மன்னா நான் இன்னைக்கு சொன்னது சரியாயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த நாய்கள் உண்மையிலே பசியோடு தான் இருக்குதுங்க. ஆனாலுமே நீங்கள் தினம் தினம் சாப்பாடு கொடுத்த அந்த நன்றி உணர்வோட உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்களை சுற்றி ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுதான் உண்மையான அன்பு, இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் செஞ்ச அந்த தவறு என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக சுட்டி காட்டுறாரு. மன்னருக்கு அப்போ தான் புரியுது, இவ்வளோ நாள் அந்த கர்வத்தோட எவ்வளோ தவறுகளை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவருக்கு புரியுது. இப்போ அடுத்த நாள் இருந்து எப்பவும் போல் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நாய்களுக்குமே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த முறை அவர் மனசில் பெருமையாக இல்லை, அவர் மனசில் அன்போடு அந்த சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க, நாமுமே யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா நம்முடைய மனசார உதவி செய்யணுங்க. நமக்கு பெருமையாக இருக்கணும், நாம் மற்றவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் உதவி செஞ்சோம்னா அந்த உதவியை வாங்குறாரு பார்த்தீங்களா, அவருக்கு ரொம்ப சங்கோஜமாயிடும். அந்த உதவியை ஏன் அவர் பண்ணார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசில் தோண ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அந்த உதவி செய்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த உதவியை யாருக்கிட்டையும் சொல்லி காட்டாமல் சோஷியல் மீடியாவிலலாம் போஸ்ட் போடாமல் ரொம்ப அமைதியாக அந்த உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவி என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு பலன் தரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.